இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தேர்தல் பரப்புரை. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டும் தலைவர்கள். சென்னையில் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலுடன் இணைந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை. திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினர். கஞ்சா விற்பனைக்கு திமுக நிர்வாகிகள் உறுதுணையாக உள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேச்சு. சிறிய மாநிலமோ பெரிய மாநிலமோ அந்தந்த மாநில மக்களே ஆள வேண்டும் என்று ராகுல் காந்தி பேச்சு. ஒரு மொழி ஒற்றை கலாச்சார அரசியலுக்குள் நாட்டை பாஜக அசைக்க பார்ப்பதாக பரப்புரையில் குற்றச்சாட்டு. பரப்புரைக்கு செல்ல விடாமல் வருமான வரித்துறையினர் தன்னை சிறை பிடித்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிவு. மத்திய அமைப்புகளை அரசியல் அழுத்தத்தின் கருவிகளாக பயன்படுத்துவது கவலை அளிப்பதாக குற்றச்சாட்டு. திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என மக்கள் நினைக்கின்றனர். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் ஊழல் மற்றும் உண்மைக்கு இடையேதான் போட்டி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. வண்டலூர் மீஞ்சூரில் வெளிவட்ட சாலையில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை. வழி நெடுகிலும் தொண்டர்கள் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் ராமுக்கண்ணு என்கிற ராமசாமி ஐயாவின் 6ஆம் ஆண்டு குரு பூஜை விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தாவேக தலைவர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு. ஜூன் 15ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்த நீதிமன்றம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் அதிக வெப்பம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்கொரியா இந்தியா இடையே 2030ஆம் ஆண்டில் வர்த்தகத்தை 4.65 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க நடவடிக்கை. வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்தவும் நடவடிக்கை என பிரதமர் மோடி பேச்சு. ஈரானில் சரக்கு கப்பலை ஓமன் வளைகுடா பகுதியில் தடுத்து நிறுத்தி அதிரடியாக கைப்பற்றியது அமெரிக்கா. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்கு தக்க நடவடிக்கை கொடுப்போம் என ஈரான் எச்சரிக்கை.